பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். எரேமியா 31வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்து இந்த சத்தத்தை கேட்டாலும் உங்களுக்கு நேரே ஆண்டவருடைய வார்த்தை உங்களை சந்திக்கும்படியாய் வருகிறது. என்னுடைய உள்ளம் உனக்காக கொதிக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். நாம் வாசித்த இந்த வசனம் எப்ராயிமுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை. எப்ராயிம் தேவனால் மிகவும் பிரியமாய் ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளை என்று நாம் வேதத்தில் பல இடங்களில் எப்ராயிமை குறித்து வாசிக்க முடியும். ஆனாலும் இந்த எப்ராயிம் ஒரு சில காலகட்டங்களில் தேவனை விட்டு பின்வாங்கி தூரம் போன நாட்கள் உண்டு, தேவனை விட்டு விலகி போன நாட்கள் உண்டு. அவன் திரும்ப தகப்பனாயிருக்கிற தேவனிடத்தில் வரும் பொழுது மறுபடியும் அவனை மன்னித்து மறந்து அவனை தன்னுடைய சொந்த பிள்ளையாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று பல வேதவசனங்களில் வாசிக்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த எப்ராயிம் மறுபடியும் தகப்பனிடத்தில் தேவனிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டு அவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தையைத்தான் நாம் இந்த இடங்களில் வாசிக்க கேட்டோம். எப்ராயிமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, குமாரன் அல்லவோ, உனக்காக என்னுடைய இருதயம் கொதிக்கிறது. இந்த கொதிக்கிறது அப்படிங்கிற வார்த்தை ஸ்தோத்திரம், ஏங்குகிறது. தமிழ்ல கொதிக்கிறது. நீ என்னை விட்டு தூரம் போய்விட்ட, நீ எப்பொழுது என்னிடத்தில் திரும்ப வருவ, நீ எப்பொழுது நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன், நான் எப்பொழுது மறுபடியும் உன்னை பார்ப்பேன் என்று நீ எனக்கு விரோதமாய் பேசின நாட்களில் இருந்து நான் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். உனக்காக என்னுடைய இருதயம் கொதிக்கிறது என்று பிதாவானவர் அவனுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நான் சொல்லுகிறேன், யாருடைய உள்ளம் உங்களை நினைக்கிறதோ இல்லையோ, யாருடைய உள்ளம் உங்களுக்காய் கொதிக்கிறதோ இல்லையோ, யாருடைய உள்ளம் உங்களுக்காய் ஏங்குகிறதோ இல்லையோ, ஒரு தகப்பன் உங்களுக்காய் இருக்கிறார், ஒரு ராஜா உங்களுக்காய் இருக்கிறார், ஒரு மூத்த சகோதரர் உங்களுக்காய் இருக்கிறார். அவருடைய இருதயம் எப்பொழுதும் உங்களை நினைத்து கொதித்து கொண்டிருக்கிறது. அவருடைய இருதயம் எப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளை நினைத்து, உங்களுடைய குடும்பங்களை நினைத்து, உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து அவருடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்று உங்களை பார்த்து ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தால் நீங்கள் வெறுக்கப்பட்டிருக்கலாம், இந்த உலகத்தால் நீங்கள் தள்ளிவிடப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் நம்பினவர்களால், நீங்கள் நேசித்தவர்களால் மறக்கப்பட்டு வெறுக்கப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட எப்ராயிமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எப்ராயிமே, நீ என் பிரியமான குமாரன் அல்லவா, உனக்காய் என்னுடைய உள்ளம் ஏங்குகிறது, உனக்காய் என்னுடைய உள்ளம் கொதிக்கிறது என்று ஆண்டவர் உங்களை பார்த்து வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் நம்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பியுங்கள். என்னுடைய நிலைமை எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் என்னையே நினைக்கிற, எனக்காய் ஏங்குகிற சோத்திரம் ஒரு இருதயம் எனக்காய் இருக்கிறது. எவ்வளவு அழகான வார்த்தை. இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுங்க. பிரைஸ் காட்.
எனக்காய் ஏங்குகிற ஒரு உள்ளம் இருக்கிறது. ஓ பிரைஸ் காட். நான் எத்தனை பேரால் புறக்கணிக்கப்படலாம், எத்தனை பேரால் துரத்தி அடிக்கப்படலாம், ஆனால் எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. எனக்காய் ஏங்குகிற, எனக்காய் கொதிக்கிற ஒரு உள்ளம் இன்றைக்கும் என்னை தேடிக்கொண்டிருக்கிறது. ஓ பிரைஸ் காட். நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய வெளிப்பிரகாரமான தோற்றத்தை பார்ப்பது கிடையாது. தாவீது தவறு செய்தான், ஆனால் திரும்ப வரும் பொழுது ஆண்டவர் அதை முதுகுக்கு பின்னால் தூக்கி எடுத்து தகப்பனுடைய இருதயத்தை அவனுக்காய் நேசிக்க ஆரம்பித்தார். சிம்சோன் வழிவிலகி போனான், ஆனால் அந்த கடைசி டைம்ல ஆண்டவருடைய கிருபையை கேட்கும் பொழுது அவனுக்காய் கர்த்தர் இறங்கி வந்தார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர், அவருடைய உள்ளம் எனக்காய் கொதிக்கிற உள்ளம், என்ன நினைச்சு ஏங்குகிற உள்ளம். ஆகாரையும் அவனுடைய குமாரனுக்காக இந்த உள்ளம் ஏங்க ஆரம்பித்தது. நீதான் என் கணவனுக்கு மனைவி அப்படின்னு திருமணம் பண்ணி கொடுத்த சாரால் கல் நெஞ்சக்காரியாய் மாறிவிட்டாள். திருமணம் பண்ணின ஆபிரகாம், பிள்ளையை பெற்றுக்கொண்ட ஆபிரகாமும் அந்த டைம்ல வேற வழி இல்லாம அவளை வழி அனுப்பி விட்டுட்டான். பிள்ளை சாகிறதை பார்க்க முடியல. பெற்ற இருதயம் பிள்ளைக்காய் துடிக்க ஆரம்பிக்கிறது. ஆனா இதுல ஒரு பெரிய வித்தியாசமான அன்பு. ஸ்தோத்திரம். பெற்ற பிள்ளைக்காய் தாயினுடைய உள்ளம் துடிக்கிறது இயல்பான காரியம், அது துடித்துத்தான் ஆகணும். ஆனா அந்த இஸ்மவேலுடைய சத்தத்தை பார்த்து பரலோகத்தினுடைய ஒரு உள்ளம் கொதிக்க ஆரம்பிக்கிறது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரவாளி அல்ல. ஒருவேளை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரவாளியாய் இருக்கிற ஈசாக்குக்காய் கொதிச்சிச்சு. ஈசாக்க நினைச்சு ஏங்கி அன்றைக்கு மலையின் மேல நீ நிறுத்து, உன் கையை போடாதன்னு சொல்லுச்சுல, அதுல ஒரு லாஜிக் இருக்குது, அதுல ஒரு உண்மை இருக்குது. ஆனா வாக்குத்தத்தமே படாத ஒரு அடிமையின் சந்ததிக்காய் ஒரு உள்ளம் அங்கே கொதிக்க ஆரம்பிக்கிறது. அந்த சத்தத்தை கேட்டு அவனுக்காய் துறவை திறந்தார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் எந்த இடத்தில் துரத்தப்பட்டாலும், யாருடைய உள்ளம் என்னை நினைத்து கடினைப்படுத்தினாலும், எனக்காய் ஏங்குகிற ஒரு உள்ளம் இருக்கிறது. ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு நன்றி செலுத்துறீங்க? எத்தனை பேர் துரத்தி விட்டாலும், கடின இருதயத்தோடு எத்தனை பேர் என்னை நடத்தினாலும், எனக்காய் ஏங்குகிற ஒரு உள்ளம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைகளாய் இருந்தார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் கூப்பிடுகிற கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. மோசே, நீ லேட் பண்ணாத, நீ சீக்கிரம் போய் என் பிள்ளைகளை அழைச்சிட்டு வா. 430 வருஷம் கழிச்சு கூப்பிடும் பொழுது அந்த உள்ளம் அவங்களுக்காக ஏங்க ஆரம்பிக்கிறது. தோத்திரம். அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடால் தான் ஆண்டவர் மோசையை அனுப்பினார். என் பிள்ளைங்க அங்க சோத்திரம் கூக்குரல் இடுகிறார்கள், அவர்கள் சத்தம் என்னிடத்தில் எட்டினது. தகப்பனுடைய உள்ளம் ஸ்தோத்திரம் அங்க கொதிக்க ஆரம்பிக்கிறது, ஏங்க ஆரம்பிக்கிறது. அதனுடைய பிரதிபலனாய் கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். அநேகரால் அடிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? அநேகர் உங்களை அடிமையைப் போல் வேலை வாங்குகிறார்களா? அநேகர் உங்களை இழிவாய் ஏளனமாய் நடத்துகிறார்களா? கொஞ்சம் கூட மனிதாபமே இல்லாமல், மானம் இல்லாம வித்தியாசமா உங்களை பார்க்கிறாங்களா? ஓ பிரைஸ் காட். நான் சொல்லுகிறேன், இந்த உலகம் என்னை எப்படி பார்க்குதோ இல்லையோ, எனக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு உள்ளம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. எனக்காய் கொதிக்கிற ஒரு உள்ளம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், உன் அடிமை பணத்திலிருந்து, உன் அடிமையான இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை வெளியே புறப்பட்டு வரும்படியாய், உன் குடும்பத்தை வெளியே புறப்பட்டு கொண்டு வரும்படியாய் ஒரு உள்ளம் உனக்காய் கொதித்து கொண்டிருக்கிறது. சபையே, நீ மறந்து விட வேண்டாம். 3 வாலிபர்கள் சவால் விடுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். இவங்க சொல்ல சொல்ல அந்த தீயினுடைய மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. 7 மடங்கு, 14 மடங்கு அந்த தீயினுடைய வேகம் இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. ஆனாலும் இவர்கள் தைரியமாயிருக்கிறார்கள். இவங்க தைரியமாத்தான் இருந்தாங்க. ஆனா இவர்களுக்காக ஒரு உள்ளம் அங்கே கொதிக்க ஆரம்பிக்கிறது. பிரைஸ் காட். இவர்களுக்காக ஒரு உள்ளம் அங்கே கொதிக்குது. ஐயோ, என் பிள்ளைகளை தூக்கி போட்டுருவாங்களா? என் பிள்ளைங்க உள்ள போயிட்டா என்ன ஆக போகுது? தூக்கிட்டு போகிறவனே கருகி போயிடுவானே, அங்க அவ்வளவு ஹீட் இருக்குது. என் பிள்ளைங்க இவங்க உள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த உள்ளம் உள்ள அங்க இறங்கி வந்துருச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க.
எவ்வளவு பெரிய இரக்கம் பாருங்க. என் பிள்ளை உள்ள போறதுக்கு முன்னாடியே அவருடைய உள்ளம் அந்த 3 வாலிபர்களுக்காய் ஏங்கினபடியினால், கொதித்தபடியினால் அவர்களுக்கு முன்னே இறங்கி அவர்களை இந்த தீயின் நெருப்பில் இருந்து முடி கூட கருகாமல் பாதுகாத்ததான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த அக்கினிக்கு முன்னாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? எந்த அக்கினி கடலுக்கு முன்னே அழுது கொண்டிருக்கிறாய்? யார் உன்னை காப்பாற்ற வர்றாங்களோ இல்லையோ, ஒரு உள்ளம் உனக்காய் கொதித்து கொண்டிருக்கிறது. உன் சூழ்நிலையிலிருந்து, எரிகிற அக்கினியிலிருந்து, ராஜாவினுடைய கோபத்திலிருந்து, அவனுடைய கட்டளையிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விடுவிக்கும்படியாய் யாருடைய உள்ளம் துடிக்குதோ இல்லையோ, உங்களுக்காய் ஒரு உள்ளம் ஏங்கி கொண்டிருக்கிறது. இளையகுமாரன் ஏமாற்றி விட்டுட்டு போனா, ஆனா மறுபடியும் வந்துட மாட்டானா அப்படின்னு அந்த தகப்பனுடைய உள்ளம் ஏங்கினது போல இன்றைக்கும் தகப்பனிடத்தில் வரவழைக்கும்படியாய் உங்களுக்காய் ஒரு உள்ளம் துடித்து கொண்டிருக்கிறது. வார்த்தைக்கு நன்றி செலுத்துங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தைரியமா விசுவாசமா கன்ஃபஸ் பண்ணுங்க, நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எனக்காய் ஒரு உள்ளம் கொதிக்கிறது. அங்க எப்ராயிமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, எப்ராயிமே நீ என் பிரியமான குமாரன் அல்லவா, உனக்காய் என்னுடைய இருதயம் கொதிக்கிறது. ஒருவேளை இந்த பாடுகளில், சூழ்நிலையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? அநேகருடைய இருதயம் உங்க நிலைமையை பார்த்து கடினமா உங்களை நடத்தினாங்களா? அநேகருடைய இருதயம் உங்களை பார்த்து, உங்க லைஃபை பார்த்து ரொம்ப ஏளனமா நினைச்சுச்சா? எந்த இருதயம் எப்படி பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. எனக்காய் ஒரு உள்ளம் அழுது கொண்டிருக்கிறது, எனக்காய் ஒரு உள்ளம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது, எனக்காய் ஒரு உள்ளம் கொதித்து கொண்டிருக்கிறது. என்னையும் என் பிள்ளைகளையும், என்னுடைய ஊழியத்தையும், என்னுடைய தரிசனத்தையும், என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு ஒரு உள்ளம் இன்றைக்கும் எனக்காய் ஏங்கி கொதித்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறீங்க? ஒரு தகப்பனை போல இயேசுவின் அருகாமையில் இருக்கிறார். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உம்முடைய உள்ளம் எங்களுக்காய் கொதித்து கொண்டிருக்கிறது, ஏங்கிக் கொண்டிருக்கிறது. எஸ் லார்ட், ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. எஸ் லார்ட், இவர்களை இவங்களை நினைச்சு கர்த்தர் காப்பாற்றுவீராக. தகப்பனுடைய இருதயம் இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தட்டும் செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். யாருடைய இருதயம் நினைக்குதோ இல்லையோ, உங்களுக்காக இயங்குகிற ஒரு நல்ல இருதயம் உங்க வலது பக்கத்திலே இருக்கிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.